வெல்கம் டு டெம்பிள் வியூஸ். இன்று மயிலாடுதுறைக்கு அருகில் உள்ள தர்மபுர ஆதீனத்திற்கு சொந்தமான ஸ்ரீ தர்மபுரீஸ்வரர் அபயாம்பாள் திருக்கோவில், வனதுர்கை மற்றும் அஷ்டபுஜ துர்கை திருக்கோயில்களை பற்றி காணலாம். இல்லறம் சிறக்கவும், சந்ததிகள் தழைக்கவும், எதிரிகள் தொல்லையிலிருந்து விடுபடவும், சர்வ தோஷங்களும் விலகி வாழ்வில் சந்தோஷம் பிறக்கவும், அனைத்திலும் வெற்றி கிடைக்கவும் ஸ்ரீ வனதுர்கையை வழிபட்டால் போதும் என்கிறார்கள். மயிலாடுதுறை அருகில் உள்ள இந்த வனதுர்கை தன்னை நாடி வரும் பக்தர்களுக்கு அன்பையும் அருளையும் வாரி வாரி வழங்குகிறார். குலதெய்வம் தெரியாமல் இருப்பவர்கள் வனதுர்கையை வணங்குவதால் குலதெய்வ அருளை முழுமையாக பெற முடியும் என்று கூறுகிறார்கள். விரிவாக இப்போது காணலாம். முதலில் காலன் வழிபட்ட காலகாலன் திருக்கோவில். மயிலாடுதுறைக்கு அருகில் தர்மபுரம் என்னும் தலத்தில் அமைந்திருக்கும் தர்மபுர ஆதீனம், அங்கே மிகவும் புராதனமான அபயாம்பிகை சமேத தர்மபுரீஸ்வரர் திருக்கோவில் அமைந்திருக்கிறது. இந்த தலத்தில்தான் குருஞான சம்பந்தர் ஆதீனம் கண்டார். தர்மபுர ஆதீன வளாகத்திற்குள் அமைந்திருக்கும் தர்மபுரீஸ்வரர் ஆலயம் அகத்தியரால் ஏற்படுத்தப்பட்டு அவருடைய வழிவந்த முனிவர்களால் வழிபடப்பெற்ற கோவிலாகும். ஆதியில் வில்வ விருட்சங்கள் நிறைந்திருந்ததால் வில்வாரண்யம் என்ற பெயரில் விளங்கிய இந்த தலத்தில் உள்ள இறைவனை யமதர்மன் வழிபட்டதால் அவன் பெயரிலேயே தர்மபுரம் என்று அழைக்கப்படுகிறது. யமன் வழிபட்டதாக சொல்லப்படும் திருத்தலங்களில் தர்மபுரமும் ஒன்று. தர்மபுர ஆதீனம் அல்லது தருமை ஆதீனம் என்பது சைவ மடங்களுள் ஒன்றாகும். தமிழ்நாட்டில் மயிலாடுதுறையில் இந்த மடம் அமைந்துள்ளது. 1987 சுமார் 27 சிவாலயங்கள் இதன் கட்டுப்பாட்டின் கீழ் இருந்தன. இந்த மடம் குருஞான சம்பந்தரால் துவங்கப்பட்டது. இந்த ஆலயத்தில் உள்ள இறைவனை பொதிகை மலைக்கு செல்லும் வழியில் அகத்தியர் பூஜித்ததாக சொல்லப்படுகிறது. பின்னர் அவர் வழிவந்த முனிவர்கள் அங்கே அகஸ்திய ஆஸ்திரமம் அமைத்து இறைவனை பூஜை செய்து வந்துள்ளனர். ஆலயத்தின் இறைவன் தர்மபுரீஸ்வரர் என்னும் திருப்பெயர் கொண்டு அற்புத தரிசனம் தருகிறார். யமனுக்கு அபயம் அளித்ததால் இங்குள்ள அம்பிகை அபயாம்பிகை என்ற திருப்பெயர் கொண்டு பக்தர்களுக்கு அருள் பொழிகிறாள். உள்பிரகாரத்தில் யமதர்மன் சிவலிங்க பூஜை செய்யும் காட்சியை நாம் தரிசிக்கலாம். இங்குள்ள இறைவனை வழிபட்டால் யமபயம் இருக்காது என்பது பக்தர்களின் நம்பிக்கை. மேலும் 7.5 சனி, அஷ்டம சனி, சனிதசை நடப்பவர்கள் சனிக்கிழமைகளில் இங்கு வந்து வழிபட சனியினால் ஏற்படும் பாதிப்புகள் குறையும் என்று பக்தர்கள் நம்பிக்கையுடன் சொல்கிறார்கள். திருக்கடவூரில் தான் செய்த தவறுக்கு பிராயச்சித்தம் செய்வதற்காக யமதர்மன் ஈசனை பூஜித்த ஸ்தலம் இது. சூரியனின் புத்திரனான யமனுக்கு காலன், நடுவன், நமன் என்று பல பெயர்கள் உண்டு. அவர் தர்மத்திலிருந்து சற்றும் தவறாதவர் என்பதால் யமதர்மன் என்று போற்றப்படுகிறார். மேலும் இந்த ஆலயத்தில் விநாயகர், வள்ளி தேவயானையுடன் சண்முகர், நால்வர், மகாலட்சுமி, பைரவர், சோமாஸ்கந்தர், நடராஜர், சண்டிகேஸ்வரர், லிங்கோத்பவர் ஆகியோர்களையும் வழிபடலாம். அமைதியான இந்த திருக்கோவிலின் உள்ளே அஷ்டதசாபுஜ மகாலட்சுமி துர்கா பரமேஸ்வரி ஆலயத்திற்கு சென்று வழிபட்டோம். அற்புத தரிசனம் கிடைத்தது. தர்மபுர ஆதீனத்தில் அமைந்துள்ள அஷ்டதசபுஜ துர்கா மகாலட்சுமி ஆலயம் நவராத்திரி பண்டிகை சமயங்களில் மிக சிறப்பாக பூஜைகள் நிகழும். சதசண்டி யாகம் இங்கு சிறப்பாக நடைபெறுகிறது. திரளான பக்தர்கள், மடாதிபதி உட்பட பலர் பங்கேற்கின்றனர். இந்த ஆலயத்தில் சென்ற ஆண்டு நவராத்திரி பண்டிகையை முன்னிட்டு சண்டி யாகம் மிக சிறப்பாக நிகழ்ந்தது. நவக்கிரக யாகம் பூர்ணாகுதி நிகழ்ந்தது.
தங்கம், வெள்ளி, பஞ்சலோகம், நவரத்ன கற்கள், மஞ்சள், குங்குமம், பட்டுப்புடவை உள்ளிட்ட பொருட்களை முரத்தில் வைத்து ஊர்வலமாக எடுத்து வந்து யாகத்தில் சமர்ப்பிக்கப்பட்டது. மகா தீபாராதனை நிகழ்ந்தது. தொடர்ந்து தேவி மகாத்மியம், ரிக், யஜுர், சாம, அதர்வண வேதங்கள் வாசிக்கப்பட்டன. நிறைவாக அம்பாளுக்கு மகா தீபாராதனை நிகழ்ந்தது. கூடுதல் தகவல்: கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர் சத்ரபதி சிவாஜி அவர்கள். அவரது நட்சத்திரத்திற்கு பரமமித்திரத்தாரை என்று அழைக்கப்படுவது பரணி, பூராடம், பூரம் ஆகிய நட்சத்திரங்கள். அதில் பரணி நட்சத்திரத்திற்குரிய தெய்வம் அஷ்டபுஜ துர்கை ஆகும். பவானி என்றும் அழைக்கப்படும் இந்த ஸ்ரீ துர்கை அஷ்டபுஜ உருவங்களுடன் காட்சியளிப்பார். சத்ரபதி சிவாஜி அவர்கள் துர்கை வழிபாடு செய்வதில் அலாதி பிரியம் கொண்டவர். ஆகவே தான் எடுக்கும் அனைத்து காரியங்களுக்கு முன்பும் இந்த பவானி தேவியான அஷ்டபுஜ துர்கையை வழிபட்டே ஆரம்பிப்பது வழக்கமாக கொண்டிருந்தார். பரமமித்திரத்தாரை ஒவ்வொருவருக்கும் வழிகாட்டியாக, துணையாக அமையும். ஆகவே கிருத்திகை, உத்திரம் மற்றும் உத்திராடம் ஆகிய நட்சத்திரக்காரர்கள் அஷ்டபுஜ துர்கையை வணங்கி வருவது சிறந்த வழிகாட்டலை பெற உதவும். அங்கிருந்து காற்றுக்குள் இருக்கும் ஸ்ரீ வனதுர்கா தேவி ஆலயத்திற்கு சென்றோம். அருகிலேயே இந்த ஆலயம் இருக்கிறது. மிகவும் பழமையான இந்த ஆலயத்தில் ஆதி வனதுர்கா தேவி அமர்ந்து அருள்பாலிக்கிறார். தர்மை ஆதீனத்திற்கு சொந்தமான இந்த வனதுர்கா கோவில் வித்தியாசமாக இருந்தது. தர்மபுர ஆதீனத்திற்கு நடுவே மடம், சுற்றிலும் வீதிகள். சிறிது தொலைவு சென்றதும் வடமேற்கில் ஒரு பெரிய வளைவு, மிகப்பெரிய இரும்பு கதவுடன் கூடிய வளைவு. அதனை திறந்தால் பறந்து விரிந்த ஒரு காடு. நிறைய தென்னை மரங்கள், மாமரங்கள், இன்ன பிற மரங்கள், ஒற்றையடி மண் பாதை. மரங்களுக்கு ஊடே கண்ணுக்கெட்டிய தூரம் வரை பசுமையான அந்த வழியில் சென்றால் இந்த வனதுர்கையை தரிசிக்கலாம். வழியில் பாசன வயல்கள் ரம்யமாக இருந்தது. உள்ளே நுழைந்தால் ஒரு அமானுஷ்ய பயம். காட்டின் நடுநாயகமாக ஒரு கோவில். காட்டின் உள்ளே 1/2 கிலோமீட்டர் நடந்தால் மட்டுமே கண்ணுக்கு தெரியும் இந்த கோயில். உள்ளே ஒரு சிங்கத்தின் மீது அமர்ந்திருக்கும் துர்கை அம்மனின் சுதை வேலைப்பாடு மிரட்டலாக இருந்தது. நிறைய மயில்கள் கூவும் சத்தம் கேட்டுக்கொண்டே இருந்தது. அருகே ஒரு குளம், ஒரு போர் செட். அங்கங்கே போர் செட்டும் கோவிலுக்கு மின்சாரம் செல்லும் மின் கம்பங்களும் மட்டும் காணப்படுகின்றன. காலையில் மட்டும் குருக்கள் வருவார் என்று கூறினார்கள். காட்டிற்குள் இருக்கும் இந்த வனதுர்கையை காண சென்றபோது வழியில் கோவிலுக்கு சொந்தமான யானை, குதிரை, கோவல் ஆடு ஆகியவற்றை கண்டோம். உள்ளே சென்று இந்த சக்தி வாய்ந்த வனதுர்கையை வழிபட்டு திரும்பினோம். ஒரு வித்தியாசமான பயணமாக, அற்புத ஆசீர்வாதமாக இருந்தது. இயன்றவர்கள் சென்று வழிபட்டு அருள் பெறுங்கள். வாழ்க வளர்க.